அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை தனது நபியாக தேர்ந்தெடுத்தான். சினாய் மலையில் நேரடியாக அவருடன் பேசினான். அல்லாஹ் அவரிடம் கூறினான், ஃபிரௌனிடம் நீங்கள் செல்லுங்கள், அவன் மிகவும் கர்வமாக மாறிவிட்டான் என்று. மூசா கவலைப்பட்டார். ஏனென்றால் அவர் ஒருமுறை தற்செயலாக ஒரு எகிப்திய மனிதனை கொண்டது நினைவிருந்தது. ஃபிரௌன் பழிவாங்குவானோ என்று அவர் பயந்தார். மூசா பிரார்த்தித்தார், என் இறைவா, நான் அவர்களில் ஒருவரைக் கொன்றேன், அவர்கள் என்னைக் கொல்வார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று. மேலும் என் சகோதரர் ஹாரூன் என்னை விட நன்றாக பேசுவார், தயவு செய்து அவரை என்னுடன் அனுப்பி என்னை ஆதரிக்க செய்வாய். இன்னும் அவர்கள் என்னை நிராகரிப்பார்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று கூறினார். அல்லாஹ் பதிலளித்தான், பயப்படாதே, நான் உங்கள் இருவருடனும் இருக்கிறேன். நான் யாவற்றையும் கேட்கிறேன், இன்னும் யாவற்றையும் நான் பார்க்கிறேன். எனவே மூசா ஹாரூனுடன் ஃபிரௌனின் அரசவைக்கு சென்றார். அவர்கள் சொன்னார்கள், ஓ ஃபிரௌனே, நாங்கள். எனவே மூசா ஹாரூனுடன் ஃபிரௌனின் அரசவைக்கு சென்றார். அவர்கள் சொன்னார்கள், ஓ ஃபிரௌனே, நாங்கள் அனைத்து உலகங்களின் இறைவனிடமிருந்து வந்த தூதர்கள். பானு இஸ்ராயேல் மக்களை எங்களுடன் செல்ல அனுமதி கொடு. இன்னும் அவர்களை துன்புறுத்துவதை நிறுத்து. நாங்கள் உனது இறைவனிடமிருந்து ஒரு அடையாளத்துடன் வந்துள்ளோம். ஃபிரௌன் மூசாவை கேலி செய்து கூறினான், நாங்கள் உன்னை குழந்தையாக வளர்க்கவில்லையா? நீ இங்கே பல ஆண்டுகள் வாழ்ந்தாய், பின்னர் ஒருவரைக் கொன்றாய், இப்போது நன்றியற்றவனாக திரும்பி வருகிறாய். மூசா பதிலளித்தார், நான் அறியாதவனாக இருந்தபோது அதைச் செய்தேன், பயத்தில் தப்பி ஓடினேன். ஆனால் இப்போது என் இறைவன் என்னை தூதராக ஆக்கியுள்ளான். ஃபிரௌன் கேட்டான், அனைத்து உலகங்களின் இறைவன் யார் என்று? மூசா கூறினார், வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடையே உள்ள அனைத்திற்கும் இறைவன் அல்லாஹ் என்று. ஃபிரௌனால் வாதத்தில் வெல்ல முடியாதபோது அவன் மூசாவை மிரட்டினான், இது மாயம் என்று குற்றம் சாட்டினான். மூசா ஃபிரௌனின் தலைவர்கள் மாந்திரிகர்களை அழைக்க திட்டமிட்டனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட நாளில் அவர்கள் கயிறுகளை எறிந்தனர், அவை பாம்புகள் போல் தோன்றின. மூசா பயத்தை உணர்ந்தார். ஆனால் அல்லாஹ் கூறினான், பயப்படாதே, நீ வெற்றி பெறுவாய். மூசாவின் தடி அவர்களின் தந்திரங்களை ஒரு பெரிய பாம்பாக மாறி விழுங்கியது. மாந்திரிகர்கள் பணிந்து கூறினர், நாங்கள் மூசா மற்றும் ஹாரூனின் இறைவனை நம்புகிறோம். ஃபிரௌன் கோபமடைந்து அவர்களை மிரட்டினான். ஆனால் அவர்கள் கூறினர், நாங்கள் எங்கள் இறைவனிடம் திரும்புவோம் என்று. உண்மையை தெளிவாக பார்த்த பிறகும் ஃபிரௌன் கர்வமாகவே இருந்தான். எனவே அல்லாஹ் அவனையும் அவனது படையையும் தண்டித்தான். அவர்கள் கடலில் மூழ்கினர். ஃபிரௌன் அல்லாஹ்வை நம்ப முயன்றான், ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்ட நேரம் அது. அல்லாஹ் கூறினான், இன்று நாம் உன் உடலை காப்பாற்றுவோம், நீ உனக்குப் பின் வருவோருக்கு ஒரு அடையாளமாக இருப்பாய் என்று. உண்மையிலேயே அந்த கர்வம் கொண்ட ஃபிரௌன் அனைத்து தலைமுறைகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இன்றும் இருக்கிறான்.